நான் முதல்ல கூறினேன் 10 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இந்த 10 ஆண்டுகள்ல துக்ளக் பிழைக்குமா பிழைக்காதாங்கிற கேள்வி முதல்ல எழுந்தது. நான் அந்த பதவியில் இருக்கிறதுக்கு லாயக்கானவனா இல்லையா என்கிற கேள்வி எழுந்தது. என்ன பல வாசகர்கள் உனக்கு எந்த துணிவு இருக்கிறது இதில் நீ இந்த பதவியில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். அவர் மாதிரி உனக்கு எழுத வராது, அவர் மாதிரி உனக்கு பேச வராது, ஏன் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டாய் என்றெல்லாம் எனக்கு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. ஆனால் இதையெல்லாம் மீறி அவர் என்னை எடுத்துக்கொள்ள சொல்லி என்னை எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று நான் கூறி அவர் கண் மூடிய உடனே எனக்கு பெரிய ஒரு மனதில் ஒரு கில்ட்டி கான்ஷியன்ஸ் வந்து விட்டது. அதற்கு பின் தான் இதை எடுத்துக்கொண்டேன். இது தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு சொன்னார் அவர். தமிழ்நாட்டுக்கு துக்ளக் தேவை, அதனால இது நடக்கும் என்று கூறினார். இந்த நெக்டர் டிராப்ஸ் நீங்க கேட்டிருப்பீங்க, எத்தனை பேர் கவனமா கேட்டீங்கன்னு தெரியாது. அதுல நெக்டர் சோ நான் டிராப் தான், என்னையும் சேர்த்து போட்டிருந்தார்கள். அது காரணம் என்னவென்றால், இப்ப நான் ஒரு ஆசிரியர் இருக்கேன்னு தெரியணும் அதை பார்த்தா அப்படிங்கிறதுக்காக தான் காந்தன் சொன்னார், சார் நீங்க பேசினதையும் கொஞ்சம் போடுறோம் சார் அப்படின்னு சொன்னார். அதனாலதான் அவர் நெக்டர் நான் டிராப் அப்படின்னு சொன்னேன். அதுல கடைசியில அவருடைய அப்பீல் நீங்க பாத்தீங்க, அவர் பேச முடியல, ட்ராக்கியாஸ்டமி பண்ணி அவருடைய பேச்சு அஃபெக்ட் ஆயிருந்தது. அது அப்போ கூறுகிறார், 2016 ஆண்டு விழா கடைசி வார்த்தைகள் இதுதான், நல்ல சமயமடா இதை நழுவ விடுவாயோ என்பது பாட்டு. அதுபோல மோடி வந்திருப்பது இந்த நாட்டுக்கு நல்ல சமயம், அதை நழுவ விடக்கூடாது. அடுத்த ஒரு சென்டென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவர் பீரியடில் ஊழல் குறையவில்லை என்றால் வேறு யார் பீரியடிலும் ஊழல் குறையாது. பாருங்க அவருக்கு என்ன நம்பிக்கை அவர் பேர்ல. அவர் பிரதமராகணும் அப்படின்னு அவர் கூறுகிற காலத்துல உலகமே அவரை எதிர்த்தது. அமெரிக்காவுக்கு போறதுக்கு அவருக்கு விசா இல்லை. எல்லா ஐரோப்பிய நாடுகளும் நீங்க எங்க நாட்டுக்கு வரக்கூடாது என்று கூறினார்கள். இதுக்கெல்லாம் காரணமே நம் நாட்டில் இருக்கவங்க போய் அவரை ஒரு ஹிட்லர் என்று கூறி வேண்டத்தகாதவராக பண்ணி, அந்த நிலைமையில 2008 அவர் பிரதமராக வேண்டும் என்று கூறுகிறார். எந்த மாதிரி ஒரு ஆள், யார உலகமே வெறுக்கிறதோ, உலகமே எதிர்க்கிறதோ, உலகமே தூற்றுகிறதோ, நம்ம நாட்டுல நீதிமன்றங்கள் சீர்கின்றன, பத்திரிகைகள் அவரை பார்த்து விஷத்தை கக்குகிறார்கள். அந்த சமயத்துல நம்ம மேடையில் அழைத்து சோ கூறுகிறார், இவர் பிரதமராவார், பிரதமராக வேண்டும் என்கிறார். அவருக்கு அந்த பூரிப்பு 2014 மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு கடைசியில் அவர் பேசுகிற வார்த்தைகள் இது, இவர் பீரியட்ல தான் ஊழல் போகும். நடந்தது. இன்றைக்கு ஒரு மத்திய அமைச்சர் பேர்ல, மோடியை விடுங்க, அவருக்கு ஒண்ணுமே கிடையாது, குடும்பம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவருக்கு என்னென்னவோ பரிசுகள் வருகின்றன. ராஷ்டிரபதி பவன்ல ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்களுக்கு கிடைச்ச பரிசு எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அது அப்புறம் எல்லாம் போட்டு திருப்பி கொண்டு வந்தாங்க, வேற வழி இல்லை, அங்கேயே ஒரு எக்ஸிபிஷன்ல வைங்க, நீங்க எடுத்துட்டு போக கூடாது வீட்டுக்கு. அந்த அளவுக்கு பதவியில் இருக்கவங்களுக்கெல்லாம் எல்லாமே பதவியில இருப்பதனால அவர்களுக்கு கிடைப்பதெல்லாம் சம்பளத்தை தவிர மற்ற எதுவும் கிடையாதுங்கிறதா உண்மை. ஆனா எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்கிற ஒரு அந்த சூழல்ல அது நியாயம் என்று பழகிவிட்ட ஒரு நிலையில அவருடைய சின்ன ஒரு குந்துமணி வந்தா கூட அதை ஏலம் விட்டு அந்த பணத்தை ஏழைகளுக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு கூட பல நல்ல காரியங்களுக்கு செய்கிறார். அவருக்கு ஒன்றுமே தேவையில்லை. அவருடைய குடும்பம் எந்த நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும். அவருடைய அம்மா காலமான போது அவர் தான் தோல்ல சுமந்து கார்த்தால 4 மணி 4:30 மணிக்கு யாருக்குமே தொந்தரவு இல்லாத கொண்டு அவருக்கு அடக்கம் செய்துவிட்டு மறுநாள் அவர் அந்த அடுத்த நிமிடமே அவருடைய வேலைக்கு சென்று விடுகிறார். அவருடைய சகோதரர்கள்லாம் சாதாரணமான வேலையில் இருக்காங்க, ஒரு சின்ன பிளாட்ல இருக்காங்க, எந்த விதமான வசதியும் கிடையாது, கார் கிடையாது.
சோ அவரை பற்றி யாருமே ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா மத்திய அமைச்சரவையில் இருக்க யார் பேர்லயுமே இன்றைக்கு ஒரு குற்றச்சாட்டு கிடையாது. இந்த மாதிரி ஒரு 11 ஆண்டுகள் ஒரு ஆட்சி நடந்தா எதிர்கட்சி எப்படி பிழைக்கும்? அதுதான் ராகுல் காந்தியினுடைய பிரச்சனை. எதுவுமே குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சி நடப்பதனால்தான் அவர் வேற எதையோ சொல்றாரு. அது பாருங்க, அந்த இவிஎம் வேலை பண்ணல பாருங்க, அது பாருங்க, எஸ்ஐஆர் தப்பு பாருங்க, இந்த நாட்டில் ஜனநாயகம் அழிந்து போய்விட்டது பாருங்க, சுப்ரீம் கோர்ட் பேச முடியல பாருங்க, எலெக்ஷன் கமிஷன் கெட்டு போயிட்டு. அதாவது குறையே கூற முடியாத ஒரு ஆட்சி நடப்பதனால்தான் இது மாதிரி குறைகள் கூறப்படுகின்றன என்பதை நாம நினைக்கணும். இது சரி, மத்திய அமைச்சரவையில சரி, 18 மாநிலங்கள்லயும் யூனியன் பிரதேசங்கள்லயும் பாஜக ஆட்சி செய்கிறது. இன்றைக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் பேர்ல கூட ஒரு குற்றச்சாட்டு கிடையாது. இன்றைக்கு எதிலும் ஊழல்கள் இல்லை. இந்த நிலை இந்தியாவில் இருந்ததே கிடையாது. 1960 இருந்து 63, 64, 65 அந்த காலத்துல இருந்தே எனக்கு அரசியல் தெரியும். யாராவது ஒரு சீஃப் மினிஸ்டர் பேர்ல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கும், மத்திய அமைச்சர் பேர்ல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கும். நம்ம ஊர்ல டிடி கிருஷ்ணமாச்சாரி பேர்லயும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வச்சு அதுக்காக ஒரு கமிஷனை அமைத்தார்கள். அதுக்காக அவர் ராஜினாமா செய்தார். ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு காங்கிரஸ் காலத்துல, அன்றைக்கு அரசியல் தூய்மையா இருந்த காலத்திலேயே இருந்திருக்கு. இன்றைக்கு இல்லைங்கிறத நாம எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் கூறினார் அவர். ஊழலை யாராவது ஒருத்தர் ஒழிக்க முடியும்னா மோடி தான் ஒழிக்க முடியும். அடுத்தது 2008 சோனியா மோடியை மர்ச்சன்ட் ஆஃப் டெத் என்று கூறினார். அதாவது இந்த சோராபுதீன் யாரோ ஒருத்தர் கொலை செய்யப்பட்டார் போலீஸால, அது மோடி தான் செய்தார்னு சொல்லி அவரை மர்ச்சன்ட் ஆஃப் டெத் என்று கூறினார். அதுக்கு 2008 அவர் மோடியை இன்ட்ரடியூஸ் பண்ணது இன்னைக்கு உலகம் பூரா ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியது. என்ன கூறினார் அதில் அவர் ஒரு வார்த்தையை என்ன கூறினார், அது எப்படி பின்னால தீர்க்கரதி சிபாரி அது நடந்ததுங்கிறத நான் கூறப்போகிறேன். மர்ச்சன்ட் ஆஃப் டெத், அதாவது அவர் அமர்ந்திருக்கிறார், என் பக்கத்தில் தான் அமர்ந்திருக்கிறார். அப்ப அவர் அழைக்கிறார், சோ ஐ am inviting the merchant of death to terrorism, merchant of death to corruption, merchant of death to nepotism, merchant of death to official inefficiency, merchant of death to poverty, ignorance, darkness and despair. 18 ஆண்டுகளுக்கு முன்னால அன்றைக்கு உலகமே வெறுத்ததுன்னு நான் சொல்றேன். நம் நாட்டில் அவர் அரசியல்ல பிழைக்க முடியுமா முடியாதா என்ற சூழ்நிலை, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு எதிர்ப்பு. அதுக்கப்புறம் ஹிந்து டெரர் இல்லாத ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு எப்படியாவது இந்த பாஜக, ஆர்எஸ்எஸ், மோடி இவர்களை தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய ஒரு சதி நடந்தது. உலகம் முழுவதும் அதற்கு ஆதரவு இருந்தது. இந்த மாதிரி சூழ்நிலையில அவர் எழுந்து வரார். அன்றைக்கு என்ன கூறினார்? மர்ச்சன்ட் ஆஃப் டெத் டு டெரரிசம். மோடி ஆட்சியில 70% பயங்கரவாதம் குறைந்திருக்கிறது. காஷ்மீர் கிட்டத்தட்ட சரியாகிவிட்டது. ஒரே ஒரு இடம் பாக்கி இருந்தது, இந்த இடதுசாரிகள் தான். அதையும் தீர்த்து கட்டி விட்டார்கள். மார்ச் மாசத்துல இடதுசாரி பயங்கரவாதம் இருக்காது, நக்சல் பயங்கரவாதம் இருக்காது என்று உறுதி கூறி அது நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பத்திரிகைகளே, மோடியை வெறுக்கும் பத்திரிகைகளே, எதிர்கட்சிகளே இது மறுக்க முடியாத ஒரு நிலை. 7700 பயங்கரவாத நிகழ்வுகள் ஒரு ஆண்டு நகர்ந்து கொண்டிருந்தது. அது 2000 ஆகி இருக்கிறது. எப்பவுமே இந்த மாதிரி பாகிஸ்தான்ல இருந்து ஒரு பயங்கரவாதம் நடந்ததுன்னா நாம உடனே ஒரு டோசியர் அனுப்புவோம். உங்க ஊரால் தான் வந்திருப்பானுங்க, அவங்க போட்டோவை பாருங்க, இதை பாருங்க, இதை பாருங்க, தயவு செஞ்சு அவங்களை இங்க அனுப்புங்க. மோடி அப்படியே ரூலை மாத்தினார். அங்க இருந்து யாராவது அட்டாக் பண்ணா நம்ம பாகிஸ்தான் அட்டாக் பண்ணுவோம். 2016 சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், 2019 பால்கோட் ஸ்ட்ரைக், 2025 ஆபரேஷன் சிந்தூர், அதே ஆபரேஷன் மகாதேவ். பாகிஸ்தான் நடுங்கி போய்விட்டார்கள். அமெரிக்கா கிட்ட போய் ஏதாவது சமாதானம் பண்ணுவீங்கன்னு கேட்கிற அளவுக்கு இன்றைக்கு பத்திரிகைகள் வந்திருக்கு பாருங்க. 18 மணி நேரத்தில் நாம வேலையை முடிச்சுட்டாங்க நம்ம ஆர்மி. கெஞ்ச வேண்டி வந்தது. காரணம் என்ன?
அவங்க இங்க பயங்கரவாதம் செய்ததால பாகிஸ்தானே நடுங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இந்த ரூல்ஸ் ஆஃப் த கேம்ஸ் வர் சேஞ்ச்ட். இதை தான் சொன்னார், மர்ச்சன்ட் ஆஃப் டெத் டு டெரரிசம் அப்படின்னு. கரப்ஷன் உங்களுக்கு தெரியும், யாருமே ஒரு வார்த்தை சொல்ல முடியாது, அபாண்டமாக எது வேணா கூற முடியாது மாதிரி கூறினார்கள். நம்ம ரஃபேல்ல ஊழல் நடந்தது, சுப்ரீம் கோர்ட் சொல்லி கூறியது அது இல்லை அப்படின்னு சொல்லி. நெப்பாட்டிசம் உங்களுக்கு தெரியும், நெப்பாட்டிசம் என்ன, சொந்த பந்தங்களுக்கு பதவி பணங்கணும் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறது, சொந்த பந்தமே கிடையாது, அதுல என்ன ஏற்பாடு பண்றது? எந்த ஊர்லயும் எந்த அமைச்சரும் எந்த முதலமைச்சரும் மத்திய அமைச்சர்களோ அவங்க உறவுக்காரங்களுக்கு இதை பண்ணாங்க கிடையவே கிடையாது. மர்ச்சன்ட் ஆஃப் டெத் டு நெப்பாட்டிசம் அதுவும் நடந்தது. மூன்றாவது மர்ச்சன்ட் ஆஃப் டெத் டு பாவர்ட்டி. வறுமை கோட்டிலிருந்து 17 கோடி பேர் வெளியில வந்திருக்காங்க இந்த 11 ஆண்டு ஆட்சியில. மர்ச்சன்ட் ஆஃப் டெத் டு பாவர்ட்டி. 16% வறுமை கோட்டில் இருக்கவங்க 16% இருந்தாங்க 2014. இப்போது 2% தான் இருக்காங்க. இதை டிராமாட்டிக் என்று கூறுகிறார்கள் உலகத்துல. நீங்க இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, அதை பார்த்தீங்கன்னா அதுல போய் கேட்டீங்கன்னா இந்த அதில் நீங்க கேட்டீங்கன்னா பாவர்ட்டி ரிடக்ஷன் இதை பத்தி என்ன கூறுகிறார்கள்னா அது உலகத்தில் இருக்கவங்க எல்லாம் கூறுகிற அபிப்பிராயத்தை எடுத்து ஒரு வரியில கூறும். அது கூறுகிறது இதை டிராமாட்டிக் என்று கூறுகிறார்கள். அடுத்தது அபிஷியல் இன்எஃபிஷியன்சி அண்ட் பியூரோக்ராட்டிக் நெக்லிஜென்ஸ். எங்கேந்தான் இந்த வார்த்தையை பிடிச்சாரோ பரல. நான் இதே கேள்வி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல கேட்டேன். ஹேஸ் பியூரோக்ரசி இன் இந்தியா இம்ப்ரூவ்ட் இன் எஃபிஷியன்சி அண்டர் மோடிஸ் ரூல் அப்படின்னு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை கேட்டேன். அதுக்கு பதில் கொடுக்கிறது, அண்டர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் த இந்தியன் பியூரோக்ரசி has undergone significant shifts in efficiency, primarily driven by massive digitization, structural reforms, and a culture of direct performance monitoring. Ease of doing இதெல்லாம் என்ன, இது பலன் என்ன வந்திருக்குங்கிறதுல. ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ், நம்ம நாட்டில் பிசினஸ் பண்றது ரொம்ப கஷ்டம்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அது 142வது இடத்திலிருந்து 63வது இடமாக குறைகிறது. காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸ், போட்டி போடக்கூடிய இடமா நம் நாடு. அதாவது அரசாங்கம் இந்த குரோனி கேபிட்டலிசம்னு சொல்லுவாங்க, தவறான ஆட்களுக்கு அரசாங்கம் பிசினஸ்ல ஆதரவு கொடுக்கறது, அவங்களுக்கு உண்டான வசதிகள் செய்து கொடுக்கறது. அதனால அது போட்டி போடக்கூடிய, அது சமமாக போட்டி போடக்கூடிய இடம் இல்லை பாரத நாடு அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம். அது 71வது இடத்திலிருந்து 39வது இடமாக அது போட்டி போடக்கூடிய இடம் என்று வந்திருக்கிறது. நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் 10வது இடத்தில் இருந்தது, அதை 6வது நடுங்கிக் கொண்டிருக்கிற பொருளாதாரம் என்று கூறினார்கள். அதிலிருந்து 4வது உலகத்திலேயே வலுவான பொருளாதாரமாக மாறி இருக்கிறது. 2029 ஜெர்மனியும் தாண்டி நாம 3வது இடத்துக்கு போவோங்கிற ஒரு நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இனோவேஷன் இண்டெக்ஸ், ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால் கண்டுபிடிப்புகள் தேவை. அந்த கண்டுபிடிப்புகள் அது 91வது இடத்தில் இருந்தது, அது 38வது இடமாக மாறி இருக்கிறது. இப்ப ஸ்ரீதர் வேம்புலாம் இங்க இருக்காங்க அப்படின்னாக்க கண்டுபிடிப்புக்கு இங்க உதவக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனாலதான் அவங்களால இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வேலை செய்ய முடிகிறது. கல்வியில பெரும் வளர்ச்சி, அதை நம்ம தர்மேந்திர ராஜ் கூறினார், அதனால கூற விரும்பல, அதை தான் சொன்னார். இட்ஸ் a death to ignorance. கல்வி வளர்ந்தால்தான் உங்களுக்கு அறியாமை குறையும், அதை தான் சொல்றாரு. The darkness and despair, death to darkness and despair, அதே வார்த்தையை இதுல ஏஐல போட்டு கேட்டேன். darkness and despair has disappeared in India. இதுதான் ஏஐனுடைய ஆன்சர். எல்லா விதத்திலையும் அவர் என்ன நினைத்தாரோ 2008 இந்த நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் என்று மோடி கொண்டு வருவார் என்று நினைத்தாரு. ஒரு வார்த்தையிலையும் அது நடந்தது என்பதை நாம புரிந்து கொள்ள. மோடி அரசினுடைய சாதனை பட்டியலை பார்த்தோம். ஏன்னா ஒரு சில ஸ்கீம்ல நான் அதுல அவங்களோட வேலை செய்யற ஒரு வாய்ப்பு கிடைச்சது.
நம்ம நாட்டில் இருக்கவங்களுக்கு எல்லோருக்கும் வங்கி கணக்கு தேவை. அப்ப டிஸ்கஸ் பண்றாங்க. ரிசர்வ் பேங்க்ல சொல்றாங்க 1 கோடிக்கு மேல நம்மால ஓபன் பண்ண முடியாது, அது நிர்வகிக்கிறதுக்கு நம்ம பேங்க்ல திறமை கிடையாது, அது அந்த மாதிரி கணக்குகள் நிறைவித்து அதுல பணம் இல்லைன்னா அந்த கணக்கை நாம மெயின்டைன் பண்றதுக்கே செலவு அதிகமாகும், இதெல்லாம் முடியாதுங்கிறாங்க. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்றாங்க இல்ல 3 கோடி வேணா பண்ணலாமே தவிர அதுக்கு மேல பண்ணக்கூடாது. இதெல்லாம் செப்டம்பர் 2014, செப்டம்பர் அக்டோபர் 2014 இந்த டிஸ்கஷன் நடக்குது. பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு எனக்கு மார்ச் மாசத்துக்குள்ள 7.5 கோடி அக்கௌண்ட்ஸ் வேணுங்கிறார். நடக்கிறது. 7.5 கோடி அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க. இன்னைக்கு என்ன தெரியுமா, 52 கோடி அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்ணி, அந்த 52 கோடி அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்ணதுனாலதான் அதுல நேரடியா அரசாங்கத்திலிருந்து எந்த விதமான கசிவுகளும் இல்லாத எல்லா சலுகை தொகைகளும், அது விவசாயியா இருக்கலாம், அது குடும்பமா இருக்கலாம், அது எப்படியா இருக்கலாம், அவங்களுக்கு எல்லாரும் போய் சேர்ந்து 43 லட்சம் கோடி ரூபாய் அவங்களுக்கு நேரடியாக போய் சேர்ந்து இருக்கிறது இந்த வங்கி கணக்குனால. அதனால அவங்களுக்கு ஏழைகள் கையில, யார் கையில பணமே இல்லையோ, கடல்ல வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ, அவர்கள் கையில 2.8 லட்சம் கோடி ரூபாய் அவங்க வங்கி கணக்குல இருக்கின்றது. 12 கோடி குடும்பங்களுக்கு கழிவறைகள், 15 கோடி குடும்பங்களுக்கு குழாயில நீர் சப்ளை, 4 கோடி ஏழைகளுக்கு வீடு. இதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. 1000 லட்சம்னு நொண்டி கொண்டிருந்த ஒரு சூழல்ல கோடி, எல்லாமே கோடி. 52 கோடி பேருக்கு முத்ரா கடன், சாதாரண 68 லட்சம் பேர் அதுல தெருவில் ஹாக்கரா இந்த விற்கிறாங்களே, கரியா பழம் விற்கிறாங்களே, அவங்களுக்கு 68 லட்சம் பேருக்கு. இது மூலமா அரசாங்கத்துக்கு 3.8 லட்சம் கோடி சேமிப்பு. நான் சிலதான் குறிப்பிட்டு சொல்றேன். 5.8 கோடி ரேஷன் கார்டு, போலி ரேஷன் கார்டு நீக்கப்பட்டிருக்கின்றது. 5.8 கோடி போலி ரேஷன் கார்டு. இதன் மூலமா ரேஷன் மாத்திரம் வாங்கறது இல்ல, அது மூலமா ஓட்டும் போடுறாங்க, அந்த மாதிரி எல்லாம் ஆச்சு. இதன் மூலமா ஆண்டுக்கு அரசாங்கத்துக்கு 17,000 கோடி ரூபாய் சேமிப்பு. இந்த மோடி நாட்டையே இது மாதிரி ஒரு பெரிய மாற்றத்துல, இந்த மாற்றத்தை காட்டினதுனாலதான் உலகமே அவரை பார்த்தது. அவர் பிரைம் மினிஸ்டர் ஆன போது அமெரிக்காவுக்கு போறதுக்கு அனுமதி கிடையாது. இவர் விசா அப்ளை பண்ண மாட்டார். அமெரிக்காவே அவங்களுடைய தடையை நீக்கி இவரை அரவழிக்க வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கினார். அதுதான் நம்ம நாட்டுக்கு அவர் ஒரு பெருமையை சேர்த்தது. இவர் விசா அப்ளை பண்ணியிருந்தாருன்னு நம்ம நாட்டுக்கு மரியாதை இருந்திருக்குமா? எல்லா நாட்டுக்குமே அப்படித்தான். அவர்களாக அந்த மாதிரி மைனஸ்ல இருந்து உலக அளவில் தன்னை முன்னிறுத்துகிறார். 2019 இருந்து இன்று வரைக்கும் மார்னிங் கன்சல்ட் என்கிற அமெரிக்க ஆய்வு நிறுவனம், அது உலகத்தில் 26 நாடுகளுடைய ஜனநாயக தலைவர்களுக்கு யாருக்கு மக்களுடைய ஏற்பு இருக்கிறது என்பதை கணிக்கிறது. 6 ஆண்டுகளாக மக்களுடைய மரியாதையும் ஏற்பும் அதிகமா இருக்க ஒரே தலைவர் நரேந்திர மோடி என்று கணக்கிட்டு இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த மார்னிங் கன்சல்ட்ல யார் யார் பேர் மேலே ஏறி இருக்கு, மேலேயே இருக்கு, கீழே பாத்தீங்கன்னா அமெரிக்கன் எக்கானமியில அமெரிக்கன் பிரசிடென்ட் பைடன் பேர்லாம் 30%, 25%, நம்ம ட்ரம்ப்புக்கு இப்ப 40%, மோடிக்கு 76% ஏற்பு. இது தொடர்ச்சியா இருக்கு. இது ஒரு நாள் 2 நாள்ல 6 ஆண்டுகளாக இன்றைக்கு உலகத்தாலேயே மதிக்கப்படுகிற ஒரு தலைவர். அவரை பார்த்து இத்தாலியன் பிரைம் மினிஸ்டர் சொல்றாருங்க, இவ்வளவு ஒரு அட்ராக்டிவ் லீடரா உலகமே பார்த்ததில்லை. அவரை பாஸ் என்று கூறுகிறார் ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர். அவருடைய கையெழுத்தை வாங்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று கூறுகிறார் அமெரிக்கன் பிரசிடென்ட் பைடன். இந்த மாதிரி நம்ம நாட்டில இருந்து ஒரு சாதாரணமா ஒரு டீ கடை நடத்தி அதுல இருந்து அவரை டீ கடைக்காரன்னு கேவலப்படுத்தினார் 2014. அவர் பேசாத வார்த்தை கிடையாது. அவர் ஹிட்லர்னு சொல்லி, கொலகாரன்னு சொல்லி, மர்ச்சன்ட் ஆஃப் டெத் என்று சொல்லி
அதிலிருந்து ஒரு பெரிய தலைவன் உருவாகி நம்ம நாட்டை உயர்த்தியது மாத்திரமில்லாம உலகத்துக்கே இன்றைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவர் என்று எல்லோரும் நினைப்பதற்கு காரணம் என்ன? ட்ரம்ப் எல்லோரையும் மிரட்டுகிறார். இவருக்கு அவருக்கும் நட்பு இருக்கிறது, அதை கூறிக்கொண்டே இருக்கிறார், இவர் என் நண்பர், இவர் என் நண்பர், என் நண்பர். ஆனா மோடி ஒரு வார்த்தை பேசல. அவர் எத்தனையோ பேசுறார், பேசுவதில்லை. வரி விதிக்கிறார், பேசல. இரண்டாவது முறை வரி விதிக்கிறார், பேசல. நம்ம நாட்டில் எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. அதுவும் நம்ம கிண்டல் பண்றதுக்குன்னே ஒருத்தர் இருக்காரு, நம்ம எதிர்கட்சி தலைவர். அவர் சொல்றாரு பதில் சொல்லுங்க, அவர் சொல்றாரு பதில் சொல்லுவாங்க. மோடி குழாயடி சண்டை போடுறவர் இல்லை, அவர் என்ன பண்றாருங்கிறத சொல்றேன். எல்லா நாட்டினுடைய அவர் சொல்லக்கூடாது, ஆனா அதை கேட்டேன் நாங்க. ஏன் நீங்க ட்ரம்ப்னுடைய ஃபோன் கால் எடுக்கலை அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், மற்றவர்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் நான் அந்த ஃபோன் காலை எடுக்கணுமா இல்லையான்னு நீ சொல்லு அப்படின்னார். ஜப்பான் பிரைம் மினிஸ்டர் அவர் ஏதோ ஒரு காரியத்துக்காக அமெரிக்கா போயிருந்தார், யுனைடெட் நேஷன்ஸ் அட்டன் பண்றது. அவரை கூப்பிட்டு ட்ரம்ப், பாருங்க இதான் டீல், நீங்க 2 விட்டு கொடுங்க எனக்கு விட்டு கொடுங்கன்னு சொல்லி அவருடைய அனுமதி இல்லாதே இதுதான் ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் டீல் அனௌன்ஸ் பண்றார். அதுல $500 பில்லியன் அமெரிக்காவிற்கு ஜப்பான் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுல எந்த கம்பெனியில எந்த துறையில இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறத அமெரிக்கா முடிவு பண்ணணுங்கிறதுல கையெழுத்து வாங்குறாரு. அவர் அந்த ஊருக்கு போய் அந்த பிரைம் மினிஸ்டருக்கு வேலை போயிடுறது. அவர் நீக்கப்படுகிறார். இந்த நாட்டுக்கு எதிராக நீங்க கையெழுத்து போட்டு வந்திருக்கீங்கன்னு. அதேதான் நடந்தது. ஒரு மீம்ஸ் பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல. பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் ஜாக் கிராமர் அவரோட டீல் கையெழுத்து போட சொல்லிட்டு அந்த மீம்ஸ்ல போடுற அந்த ஜாக் கிராமரை தூக்கி ஒரு குப்பை தொட்டியில போட்டு மூடுற மாதிரி மோடி ட்ரம்ப். அதேதான் யூரோப்பியன் யூனியனுக்கு நடக்குது, அதேதான் கொரியாவுக்கு நடக்குது. அது நமக்கு நடக்க கூடாது, நடக்க விடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் மோடி இந்த அளவுக்கு பெரிய ஒரு முடிவு எடுத்து அமெரிக்காவே எதிர்த்து நிற்கிறதுனால இன்றைக்கு ஜப்பான் அந்த $500 பில்லியன் அதுல முதலீடு செய்ய வேண்டுமா வேண்டாமாங்கிறதுல அவங்க மனசுலயே ஒரு கேள்விக்குறி எழுந்து அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. மற்ற நாடுகளுக்கு தைரியம் வந்திருக்கிறது. அதனாலதான் ட்ரம்புக்கு நம்ம பேர்ல கோபம். இதற்கு ஒரு தனி துணி தேவை. உலக மகாசக்தி, உலகத்துல எல்லாருமே நடுங்கிறாங்க ட்ரம்பை பார்த்து. நாம நடுங்கலன்னு சொல்லல, நம்ம மோடி பழகுற விதம் இருக்கிறத இது ஒரு அழகு. நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஏதோ தெய்வானுங்கிற இருந்துதான் உங்களால் இப்படி இருக்க முடியாது, மனித சக்தியில இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியம் இல்லை. தமிழகத்துக்கு மோடியினுடைய செல்வாக்கு உள்ள ஒரு அரசு தேவை. அப்பதான் தமிழ்நாட்டில் மாற்றம் வர முடியும். இந்த 2 கட்சிகளுக்குள்ளேயே ஒரு இதுலேருந்து அது அதுலேருந்து இதுன்ற மாற்றம் வராது. மோடியினுடைய செல்வாக்கு உள்ள ஒரு அரசாங்கம் தேவை. அது ரொம்ப முக்கியம். தேசிய அரசியல் உங்களுக்கு தெரியும், இந்திய அரசு இந்தி கூட்டணி கரைந்து விட்டது, இருக்க இடமே தெரியல. ராகுலுடைய துவேஷ அரசியல்னால எதிர்கட்சிகளே நிலைகுலைந்து நிற்கின்றன. அவருக்கே என்ன பண்றதுன்னு புரியல. இந்த மாதிரி நிலைமையில தமிழ்நாட்டு அரசியல்ல இன்றைக்கு என்ற விதமான மாற்றம், தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. அது இந்த தேர்தலில் எந்த அளவுக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்து என்று தெரியாது. பெரியார் மண் என்பதிலிருந்து பெரியாரே மண் என்று கூறக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் உருவாகி, நான் 50 வருஷமா தமிழ்நாட்டு அரசியல ரொம்ப கூர்மையா தமிழ்நாட்டில் தெய்வத்தை நிந்தனை செய்யலாமே தவிர பெரியாரை நிந்தனை செய்ய முடியாது. துக்ளக் தான் அதை துணிவா பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம ரமேஷ் அந்த துக்ளக் முன்னால பெரியார் என்னென்ன கூறினார் அதெல்லாம் காமிச்சார். அந்த காலத்துல 1970 80 அதை போடுகிற துணிவு சோவுக்கு மாத்திரம்தான் இருந்தது. ஆனா தமிழுக்கு எதிரி ஹிந்து கிடையாது, தமிழுக்கு எதிரி ஆரியம் அல்ல, பெரியார். இது தெரியாது, இந்த ரகசியத்தையே மறைத்திருக்கிறார்கள். ஆரியம் என்றால் பிராமணர் என்றால் தமிழ் வளர்த்ததுல பங்கு ஆரியர்களுக்குத்தான் இருந்தது.
360 தமிழ் ஸ்காலர்ஸ் வந்திருக்காங்க. அதுல யாரும் திராவிடர்கள் கிடையாது. அது எல்லாமே தேசியவாதிகள், அது எல்லாமே ஆன்மீகவாதிகள். நீங்க அதை இன்னைக்கு கூகுள் பண்ணி பார்க்கலாம். தேசியத்தை வளர்த்ததெல்லாம் தேசியவாதிகள், காங்கிரஸ்காரர்கள். ஒரு சின்ன உதாரணம், நான் பெரிய ஒரு லிஸ்ட் எடுத்தேன். 360 பேர் இருந்தாங்க. அதுல யார் யாருன்னு ராகவ ஐயங்கார், அயோத்திதாசர், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, ஆறுமுகநாதர், தியாகராய செட்டியார், மூவை பொன்னுத்தேவர், பாண்டித்தேவர், அவர் தான் பாண்டித்துறை தேவர், அவர் தான் 4ஆம் தமிழ் சங்கத்தை ஆர்கனைஸ் பண்றார். அவர் தான் ஓ. சுவாமிநாதருக்கு வேலை கொடுக்கிறார். அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த பரஸ்பரம் உதவிக்கிறாங்க. அவங்களுக்கு தமிழ் எப்படி, தமிழை செம்மைப்படுத்துவது, தமிழை எல்லோரையும் எப்படி படிக்க வைப்பது. அந்த காலத்தில் ஆங்கில படிப்பு பெரிய ஒரு மரியாதை இருந்ததுனால தமிழ் அழிந்து கொண்டிருக்கிறது. அது மாதிரி வள்ளலார், ராமலிங்க அடிகள், தண்டபாணி தேசிகர், தண்டபாணி சுவாமிகள், பாம்பன் சுவாமிகள், பூவை கல்யாண சுந்தரம், இப்படி எல்லாம் பார்த்து 360 பேரை பார்த்தேன். அதுல ஒருவரை பத்தி மாத்திரம் நான் கூறுகிறேன். அவர் மு. அருணாச்சலம் என்று பெயர். திராவிட இனவாதி அல்ல, அவர் பிரிவினைவாதி அல்ல, பழம்பெரும் தேசியவாதி. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? 15 வால்யூம்ல தமிழுடைய அதனுடைய பூரா சரித்திரத்தை எழுதினார். சாதாரணமான மனிதர். அவர் நமக்கு சமஸ்கிருதம் படிச்சிருந்தார், ஆங்கிலம் படிச்சிருந்தார், தமிழ் படித்திருந்தார். யாருமே தமிழ் வெறியர்கள் கிடையாது. இந்த தமிழுக்கு பாடுபட்டவர்கள் எல்லாம் மற்ற மொழிகளை படிச்சவங்க. தமிழ் மாத்திரம் படிச்சவங்க தமிழ் அறிஞர்கள் கிடையாது. மற்ற மொழிகளையும் படித்து, தமிழ் மொழியும் படித்து, தமிழ் மொழியை செம்மையாக வளர்த்தவர்கள் தான் தமிழ் அறிஞர்கள். அவர் பாருங்க, காசி பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய போது இந்திய குடியரசுத் தலைவரான தத்துவ மேதை ராதாகிருஷ்ணனோடு பழகியுள்ளார். இவங்கள்லாம் தான் தமிழை வளர்த்தாங்க. நாம் இப்போ உலக தமிழ் தலைவர் கருணாநிதினு சொல்றாங்க இல்லையா, நாடகங்கள் 26 எழுதியிருக்காரு, வரலாற்று கதைகள் 4 எழுதியிருக்காரு, சிறு தொகுதிகள், சிறுகதைகள், இது மாதிரி 100 கணக்கில் எழுதியிருக்காரு. அனார்கலி, ஒரே முத்தம், மந்திரி குமாரி, இப்படி எல்லாம் எழுதியிருக்காங்க. திருக்குறளை பத்தி கருணாநிதி முதல்ல எப்ப எழுதினார் தெரியுமா? யாருக்கா தெரியுமா? அந்த ஆடியன்ஸ்ல 1996 தான் எழுதுறாரு. யாராவது ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்குதுல? அது வரைக்கும் திருக்குறளை தொடவே இல்லை. திருக்குறளை திமுக தொட்டதே கிடையாது. 1969 முதல் முறையாக அண்ணாதுரை திருக்குறளை பற்றி பேசுகிறார். காரணம் என்னவென்றால் 1965 வரைக்கும் பெரியாருடைய தமிழ் கொள்கை என்னவோ அதுதான் திமுகவினுடைய தமிழ் கொள்கை. தமிழ் அவர் காட்டுமிராண்டி மொழின்னா இவர் அப்படிதான் நினைச்சாங்க. திருக்குறள் தங்கத்தட்டில் வைத்த மலம்னா தங்கத்தட்டில் வைத்த மலம். தொல்காப்பியர் ஆரிய கைக்கூலினா ஆரிய கைக்கூலி. சங்க தமிழ் இலக்கியங்கள் இந்து சமய சம்பந்தப்பட்டது, சனாதன சமய சம்பந்தப்பட்டதுன்னு பெரியார் கூறினார். அதை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த காங்கிரஸ்காரங்க இந்த ஆன்டி ஹிந்தி ஃபுல்டாஸ போட்ட உடனே இவங்க எல்லாம் தமிழ் பக்தர்களாக மாறினார்கள். ஏன் அது வரைக்கும் எழுதல திருக்குறளை பத்தி, தமிழை பத்தி ஏன் பேசல? அவர் 3 புத்தகங்கள் எழுதினார். இதெல்லாம் பாருங்க எவ்வளவு நாள் கழிச்சு அப்படின்னு. அவர் தன்னை பத்தியே புக் போட்டுருக்காரு, நிறைய 100 புக்கு போட்டுருக்காரு. அவர் திருக்குறள் உரை 1996, சங்கத்தமிழ் 1987, தொல்காப்பிய பூங்கா 2003. இதுதான் தமிழ் சேவையா? தமிழுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே கிடையாது என்பதுதான் உண்மை. திராவிடம் தான் தமிழுக்கு எதிரியே தவிர தமிழ் என்றால் திராவிடத்துக்கு எதிரின்னு சொன்னதே பெரியார் தான். காரணம், பெரியார்கிட்ட நமக்கு ஏராளமான வித்தியாசம் இருந்தா கூட ஒரு எதிரி, நாணயமான எதிரியோட நாம பேச முடியும். பெரியார் ஒரு நாணயமான எதிரி. அதனால அவர் தமிழை பற்றி அவர் கூறியது பூரா திராவிட சித்தாந்த ரீதியாக உண்மை. தமிழ் என்றால் சனாதன தர்மம், அதனால அதை ஒழிக்கணும்.
தமிழ் என்றால் அது நம்ம தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம், பண்பு, பாரம்பரியம், கற்பு, பெண்மை, குடும்பம் இதெல்லாம் சம்பந்தப்பட்டது. அதனால ஒழிக்க வேண்டும். அவர் பேசியதை நாம் ஏற்காது இருக்கலாம், ஆனா அவர் கூறியது உண்மை. ஆனா அவரை ஏற்றுக்கொண்டு அவர் கூறியதை ஏற்காத ஒரு சூழ்நிலை உருவாக்கி இது பெரியார் மண் என்று கூறியத இன்றைக்கு பட்டவர்த்தனமாக அதை கூறுகிற, எடுத்து கூறுகிற, அவர்களை அம்பலப்படுத்துகிற நம்ம சீமான் இருக்கார, அவரை நான் பாராட்டத்தான் போறேன். சீமான் பெரியார் பாசறையிலிருந்து வந்தவர். பெரியார் பாசறையிலிருந்து வந்த ஒரு ஆள் பெரியார் எந்த அளவுக்கு தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் பண்புக்கும் பாரம்பரியத்துக்கும் விரோதமானவர் என்பதை புரிந்து கொண்டு இன்றைக்கு பெரியார் மண் அல்ல, பெரியாரே மண் தான் என்று கூறுகிறார் என்றால் தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தானே. அதே மாதிரி நம்ம பழகருப்பையா இருக்கார, அவரும் பெரியார் பாசறையிலேருந்து வரலன்னா கூட பெரியாருடைய பெரிய அபிமானி. இப்ப துக்ளக்கில் அவர் எழுதும்போது இதை கூறியிருக்கிற எந்த அளவுக்கு பெரியார் மூலமா தமிழ்நாடு பாழாகி இருக்கிறதுன்றத, தெய்வ நம்பிக்கைய தகர்த்ததுனால்தான் தமிழ்நாட்டில் இந்த கலாச்சார சீரழிவு ஏற்பட்டிருக்கிறது, தனிநபர் ஒழுக்கம் குறைந்திருக்கிறது என்பதை அவரே கூறியிருக்கிறார். இதை 10 ஆண்டுகளுக்கு முன்னால, 5 ஆண்டுகளுக்கு முன்னால, 2 ஆண்டுகளுக்கு முன்னால அவர் கூறவில்லை. இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு கொண்டிருக்கிற மாற்றம். நான் சொன்ன தமிழை திருடியது திமுக, அதுக்குதான் உதாரணங்கள் காமிச்சேன். இந்த தமிழை தான் வளர்த்த தமிழ, தேசியவாதிகள் வளர்த்த தமிழ திமுகவுக்கு தாரை வார்த்த பாபத்தை செஞ்சது காங்கிரஸ். என் கண்ணால பார்த்தேன். 1967 எலெக்ஷன்ல என்ன நடந்தது. இவங்க திமுக காரங்க தமிழ் அவ்வளவு அழகா பேசுவாங்க பாருங்க, காங்கிரஸ் காரங்க உளறி கொட்டுவான். ஜனங்களை அப்படியே பேசியே மயக்கினான். தமிழை உபயோகப்படுத்தி தமிழ் பேர்லயோ, தமிழ் பண்பாட்டின் பேர்லயோ, தமிழ் நூல்கள் பேர்லயோ, தமிழ் புலவர்கள் பேர்லயோ, தமிழ் தெய்வங்கள் பேர்லயோ எந்த விதமா அதெல்லாம் விஷத்தை கக்கி தமிழ் அழகாக படித்து ஒருத்தர் நாவலர்பாங்க, ஒருத்தர் அறிஞர்பாங்க, ஒருத்தர் காவலர்பாங்க, ஒருத்தர் கலைஞர்பாங்க, ஒருத்தருக்கு அவங்க புகழ்ந்து கொண்டு இப்ப எல்லாம் ஒரே ஆளதான் புகழறாங்க. தெரியும், வேற யாரையும் புகழறது கிடையாது. அதனால தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு தேசத்துக்கே ஒரு பெரிய தவறு தமிழ்நாட்டில் நடந்தது. மைனாரிட்டினா எல்லாருக்கும் ஒரு மைனாரிட்டி சில செலவு கொடுக்கணும், அவங்களுக்கு ஏதாவது வேண்டிய வசதி பண்ணி கொடுக்கணும். அப்போ மைனாரிட்டிகளை பாதுகாக்கிற ஒரு செக்யூலர் அரசாங்கம் அப்படின்னு சொல்லலாம். இல்ல மைனாரிட்டி மெஜாரிட்டியும் ஒரே மாதிரி நடத்துகிற அரசாங்கம்னா அதுதான் ரியலாவே செக்யூலர் அரசாங்கம். மைனாரிட்டிக்கு மாத்திரம் சிலதெல்லாம் சலுகை கொடுக்கறத செக்யூலர் அரசாங்கம்னு என்று எடுத்துக்கொண்டால் கூட அதை கூட நான் ஏற்பேன். ஆனா தமிழ்நாட்டில் மைனாரிட்டிகளை போற்றி, மைனாரிட்டி மத நம்பிக்கைகளை போற்றி, மெஜாரிட்டி மத நம்பிக்கைகளை அவமானப்படுத்தி, மெஜாரிட்டியா இருக்கவங்க மனசை கஷ்டப்படுத்தினாதான் செக்யூலரிசம் என்ற ஒரு தவறான ஒரு இன்டர்பிரேஷன் செக்யூலரிசம் கொடுத்து நாடு முழுவதும் பரவியது. இன்றைக்கு ஒரு முஸ்லிமையோ கிறிஸ்தவனையோ ஹிந்துவை திட்டலைன்னாக்க அவங்க முஸ்லீம் கிறிஸ்டியன் தனக்கு ஆதரவாளர்னு நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. பாஜகவுக்கு ஏன் முஸ்லீம் ஓட்டு போட மாட்டாங்க இன்னைக்கு? ஏன்னா பாஜக ஹிந்துவை திட்டது, வேற ஒரு காரணம் இல்லை. இந்த மாதிரி ஒரு விஷத்தை பரப்பியிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய இந்த மாற்றங்கள்லாம் இருக்க மன அளவுல மாற்றம். அதனாலதான் காங்கிரஸ்காரன் ராமர் மித்தலாஜிக்கல் ஃபிகர், ராமர் இருந்ததுக்கு ஒரு ஆதாரமும் கிடையாது. காங்கிரஸ் பேசுகிற வார்த்தையா இது? இங்கிருந்து செக்யூலரிசம் என்றால் என்ன என்ற வக்கரமான அர்த்தம் நாடு முழுவதும் ஏற்றுமதி செய்யப்பட்டு காங்கிரஸே இந்த நாட்டுக்கு சுதந்திரம் இந்து அடிப்படையில வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய், இந்த மாதிரி ஒரு சூழல்ல உருவான காங்கிரஸே எந்த அளவுக்கு திமுக ஹிந்து மதத்தை எடுத்ததோ அந்த மதத்தை எதிர்க்கிற அளவுக்கு செக்யூலரிசம் என்கிற வார்த்தையை தவறாக தமிழ்நாட்டில் இதை பிரச்சாரம் பண்ணதுல அகில இந்திய அளவிலேயே இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு.
இப்போ தமிழ் சுயமரியாதைங்கிறது இப்போ என்னங்கிறத நான் சொல்றேன். இப்போ சுயமரியாதைன்றது இதுதான். உதயநிதி எங்களுக்கு கிடைத்த வஜ்ராயுதம், கலைஞரையே மிஞ்சி விட்டார். இப்ப அவரை போற்றுவதும் புகழ்வதும் தான் திமுகவில் இப்போ சுயமரியாதை. புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? பொன்முடி. இளம் பெரியார் உதயநிதி. மாநில உரிமைக்காக குரல் கொடுப்போர் உதயநிதி. சிவசங்கர் புகழாரம். ஏவா வேலு. உதயநிதி மோஸ்ட் டேஞ்சரஸ் என்று எதிரிகள் புலம்புகிறார்கள் என்று ஸ்டாலின் புகழாரம். உதயநிதியின் சாம்ராஜ்யம் ஒரு செங்கல்லால் கட்டப்பட்டது அல்ல. உதயநிதியின் சாம்ராஜ்யம் ஒரே செங்கல்லால் கட்டப்பட்டது. இது கூறுவது வைரமுத்து. இதுக்கு என்ன அர்த்தம்னே புரியல. கிட்டத்தட்ட கமலஹாசன் பேசுற மாதிரி இருக்கு. உதயநிதி முதலமைச்சராகணும். யார் சொல்றது? அமைச்சர் ஐ பெரியசாமியின் மருமகள். இந்த மாதிரி ஒரு ஆட்சி, இந்த மாதிரி ஒரு கட்சி, இந்த மாதிரி இது பத்திரிகைகள் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு வார்த்தை பேசல, எல்லாம் வாய மூடின்னு இருக்காங்க. பத்திரிகைகள் எல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டு விட்டன. இதுக்கு காரணம் என்னவென்றால், உலக பத்திரிகை சுதந்திர நாளில் ஒரு கொடும் யதார்த்தம். பாஜக ஆட்சியில் பத்திரிகை சுதந்திரம் நைந்து போயுள்ளது. கூறியது யார்? ஸ்டாலின் என்று தனது எக்ஸ் பதிவில் பதிவிட்டார். இதற்கு சரியாக 3 வாரங்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் இதை கூறுகிறது. யூடியூபில் குற்றச்சாட்டுகளை எழுப்பியும் அனைவரையும் கைது செய்தால் தேர்தலுக்கு முன்பாக எத்தனை பேரில் சிறையை அடைப்பீர்கள் என்று உச்சநீதிமன்றம் அவரை கேட்குது. அவர் சொல்றாரு, உலக பத்திரிகை சுதந்திர நாளில் ஒரு கொடும் யதார்த்தம். பாஜக ஆட்சியில் பத்திரிகை சுதந்திரம் நைந்து போயுள்ளது. இப்போ 2000 ஜூன்ல இருந்து 2021 ஜூன்ல இருந்து நான் ஒரு பட்டியல் எடுத்தேன். அதுல எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேருடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா கைது செய்யப்பட்டவர்கள் 6 பேர் ஸ்டாலினை அல்லது உதயநிதியை அவதூறாக குற்றம் சாட்டியதற்காக கைதானவர்கள். எந்த அளவுக்கு, அதாவது பத்திரிகைகள் ஒரு கேட்கறது கிடையாது. ஏதாவது ஒரு பத்திரிகை, என்ன சார் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பத்தி இப்படி சொல்றீங்க, பாஜகவை பற்றி சொல்றீங்க, நீங்க இந்த மாதிரி உங்களை எடுத்து பேசினாலே நீங்க கைது பண்றீங்களேன்னு ஏதாவது ஒரு பத்திரிகை கேட்கிறேன்னா, காரணம் என்னவென்றால் பத்திரிகைகள் வாய் மூடப்பட்டிருக்கின்றன. ஏதோ ஒரு சில பத்திரிகைகள் அப்பப்போ தினமலர் இருக்கிறது, சில சமயம் தினமணி இருக்கிறது. தமிழ்நாட்டில் எந்த ஆங்கில பத்திரிகையும் அவர்களை ஏற்றி எழுதுவதில்லை. துக்ளக்கை தவிர இன்னைக்கு பத்திரிகையே கிடையாதுன்னு தோன்றது பார்த்தோம். இந்த மாதிரி சூழல்ல நமக்கு எப்பவுமே பல பேரை கூப்பிட்டு பேசினா துக்ளக்கினுடைய கருத்துக்களை கூறுவதற்கு நேரம் குறைந்து விடுகிறது. அதனால் நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த அரசாங்கம் போக வேண்டும் என்பது 2021 திமுக வரக்கூடாது ஏன் என்பதற்கு என்னென்ன காரணங்கள் கூறினோமோ அந்த காரணங்களை பூரா நிரூபித்திருக்கிறது திமுக. அது நிச்சயமாக இருக்கக்கூடாது. எல்லா விதமான ரவுடிசம் நான் கணக்கெடுத்த இந்த போதை மருந்துல யார் யார் இன்வால்வ் ஆயிருக்காங்க ஒரு லிஸ்ட் படிக்கிறேன் பாருங்க. ஜாஃபர் சாதிக், ஃபார்மர் டெபுட்டி ஆர்கனைசர் டிஎம்கே என்ஆர்ஐ விங். சையத் இப்ராஹிம், டிஎம்கே மைனாரிட்டி விங் வைஸ் பிரசிடென்ட் ராமநாதபுரம். சந்திரபோஸ், ஆலங்குளம் டிஎம்கே பஞ்சாயத்து யூனியன் கவுன்சிலர். பாலமுருகன், ட்ரெஷரர் ஸ்ரீவில்லிபுத்தூர் டிஎம்கே சிட்டி யூனிட். மகாலிங்கம், பஞ்சாயத்து பிரசிடென்ட் நாகப்பட்டினம். மணிராஜ், டிஎம்கே ஸ்டூடெண்ட் விங் மெம்பர் கூடலூர். சர்பாஸ் நவாஸ் ஜைனுதீன், கவுன்சிலர் ஃபார்மர் கவுன்சிலர் கீழக்கரை. லக்ஷ்மணன், டிஎம்கே ஃபங்க்ஷனரி நாகப்பட்டினம். ரமணா, திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் டிஎம்கே யூத் விங் கன்வீனர். இவங்க எல்லாம் போதை மருந்து வியாபாரம், தயாரிப்பு, விற்கிறது. இது போதை மருந்துக்கு எதிராக போர், போதை மருந்துக்கு எதிராக உறுதிமொழி. இதுக்கு ஏதாவது பதில் சொல்லி, ஏதாவது பத்திரிகைகள் கேள்வி கேட்கறதா? ஒரே ஒரு கம்யூன் மேகசின்ஸ் தான் இதை லிஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க.
நம்ம சூர்யாவுடைய கருணையில நடக்குது. தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஜனநாயகம் இல்லை, பத்திரிகை சுதந்திரம் இல்லை, அதனால உண்மை வெளிவருவதில்லை, அதனாலதான் இவர்கள்லாம் ஜொலிக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதிலிருந்து நாம எல்லாரும் மாற வேண்டும். இந்த நிலைமை மாற வேண்டும் என்றால் இது கூட்டணி அமைகிறது. அமித்ஷா என்ன பண்ண போறார், அதெல்லாம் நடக்க போகுது, அவங்களுக்கு தெரியும். ஏன்னா திமுகவை ஒழிக்கிறதுல அவங்கள விட நீ நானும் தீவிரமா இருக்க முடியாது. திமுக ஒழியணும்னு நாம நிச்சயமா முடிவு பண்ணணும். அது சொல்லுவார் எப்போது, முதல்ல போய் எல்லாரும் ஓட்டு போடணும், நம்ம குடும்பத்தினர் ஓட்டு போடணும், நண்பர்கள் ஓட்டு போடணும், நாம ஒருத்தர் 100 பேர்கிட்டையாவது பேசணும், இது ஒழியணும்னு சொல்லி. டிஎம்கே இஸ் an evil, அதுல சந்தேகமே கிடையாது. இத பெரியாரே சொல்லியிருக்காரு. அவர் தன்னை என் உயிருக்கே ஆபத்து, அதெல்லாம் படிக்க விரும்பல, நேரம் இல்லை, கொண்டு வந்திருக்கேன். என்னை விஷம் வைத்து கொன்று விடுவார்களோ என்ற அச்சம் இருக்கிறது எனக்கு. யார் சொல்றது? பெரியார். இவர்களை பத்தி இந்த திமுக காரன் ஓட்டுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வான். அடுத்த சென்டென்ஸ் என்னால சொல்ல முடியாது. இவங்க திமுக, நாங்க தான் பெரியாருடைய அரசியல் வாரிசுகள் சொல்றல. அவரை கேட்கறாங்க, உங்க அரசியல் வாரிசு யாருன்னு. எனக்கு யாருமே வாரிசு கிடையாது. இவங்க பூரா போய் பித்தலாட்டம். அதனால இவர்களை ஒழித்து கட்டுவதில் நாம தீவிரமாக இருக்க வேண்டும். துக்ளக் பத்திரிகையில் எந்த அளவுக்கு நாங்கள் தீவிரமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வாசகர்களும் தீவிரமாகி இதை ஒரு அதான் நம்ம துக்ளக் டீம்ல என் பேர்ல ஒரு பிரஷர். இந்த துக்ளக் விலையை ஏற்ற சொல்லி நிறைய பேர் நம்ம வாசகர்கள் கூட கேட்டுட்டு இருக்காங்க. நாம ஏத்துறதா வேண்டாமா என்ன, இந்த துக்ளக் விலையை ஏத்துறது அப்படின்னு சொன்னா நமக்கு தேவை இருந்தால்தான் ஏற்றுவோமே தவிர லாபம் வேண்டும் என்பதற்காக ஏற்றுவது கிடையாது. இது ஒரு நம்முடைய பாரம்பரியம். ஆனா 7 வருஷமா விலை ஏற்றவில்லை. அதனால இதை ஏற்ற வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனா நிறைய வாசகர்களும் எழுதினாங்க, ரொம்ப நாளா எழுதல, மத்த பத்திரிகை எல்லாம் விலை ஏறி விட்டது என்று. அதனால இந்த விலை ஏத்தனமா வேண்டாமாங்கிறத கொஞ்சம் ஓட்டு போட்டு கேட்டுலான்னு பார்க்க. மற்றவங்கள்லாம் 30, பட் நம்ம பத்திரிக்கை அவ்வளவு தரமான பத்திரிகை இல்லாதனால ஒரு 25 வச்சுக்கலாம். நான் இதை பற்றி எழுதி இருக்கிறேன். 1996 வைகோ பாதி டிஎம்கே தன் கையில அழைத்து கொண்டு போய்விட்டார். டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் 19 பேரு, லட்சக்கணக்கான பேர். அப்ப கருணாநிதி ஆட்டம் கண்டு போய்விட்டார். அப்ப ஜெயலலிதா நிச்சயமாக நாம் தான் வெற்றி பெறுவோம் என்று நினைத்தார்கள். ஆனா அந்த சூழலில் ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வேவ் உருவாகியது. அதுல பலியானது வைகோ. ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வேவ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அதனுடைய தாக்கம் முழுவதாக அந்த 3வது அணிக்குத்தான் போகும். என்னை பொறுத்தவரையிலும் விஜய் அதில் சிக்குவார் என்று தோன்றுகிறது. அவருக்கு ஒரு கூட்டம், அவருக்கு ஒரு தொண்டர்கள் படை கிடையாது. இங்க கரூர்ல நடந்ததுக்கு காரணமே ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இது நடப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. போலீஸ்காரங்க தலைவர்கிட்ட பேசுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, டவுன் செக்ரட்டரி, அவங்களுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, யாருமே தெரியாது. ஒரு முகம் தெரியாத ஒரு ஆயிரக்கணக்கான பேர், அவங்களை எப்படி போலீஸ் டீல் பண்ணுவாங்க? இந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்கிறதே தப்புங்கிறத நான் துக்ளக்கில் எழுதியிருக்கிறேன். இந்த மாதிரி பிரபலங்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னால அப்ளிகேஷன் போட்டு கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணி அந்த கட்சி அமைப்பு உருவாக்கி அதுக்கு அடித்தளம் வரைக்கும் அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கும் போதுதான் அவங்க தேர்தலில் போட்டியிடலாம் என்கிற விதியை மாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மாதிரி வக்கரங்கள்லாம் அரசியல்ல நடக்காது என்பதுதான் என்னுடைய